வணக்கம். நான் உங்கள் தீனதயாளன். வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் யூடியூப் சேனல். சராசரி மனிதனுடைய பார்வையிலிருந்து பேசப்படுகிற அரசியல் கருத்து. இந்த கருத்துக்கள் என்னுடைய கருத்துக்கள் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம என்ன அரசியல் கருத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைய அரசியல் நிகழ்வு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி சட்டப்பேரவையில் ஆளுங்கட்சி நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க. அவங்களுடைய அரசு அதிக பெரும்பான்மையை நாங்கள் வச்சுருக்கோம், ஆட்சி நடத்துறதுக்கு தேவையான எண்ணிக்கை கொண்ட உறுப்பினர்கள் எங்ககிட்ட இருக்காங்கன்னு சொல்லி அதை நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மூலயமா நிரூபிக்கிறதுக்காக இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க. அப்போ எதிர்கட்சி தலைவர் ஒரு உரையை நடத்தியிருக்காரு. அதில் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய ஆட்சி நடத்துவதற்கு தேவையான எம்எல்ஏக்கள் இல்லாதப்போ திமுக கூட்டணியில் அங்கம் வகித்த விசிக, கம்யூனிஸ்டுகள், இடதுசாரிகள், வலதுசாரி கம்யூனிஸ்டுகள் ப்ளஸ் ஐயுஎம்எல், ஸோ இந்த கட்சிகளுடைய உறுப்பினர்களை கொண்டு தான் நீங்கள் இன்றைக்கி ஆட்சி நடத்துகிறீங்க அப்படின்னும், அது மட்டும் இல்லாமல் சில குறைபாடுகளையும் எடுத்து சொல்லி இந்த உரையை பெருசாக நடத்தியிருக்காரு. இதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஆட்சி நீங்கள் நடத்துறது ஒன்றும் பிரச்சனை இல்லை, திமுக அரசை நீங்கள் குறை சொல்கிறது எந்த விதத்துலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னும், திமுக அரசு அதிகப்படியான மக்கள் நல திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க, அந்த திட்டங்களை நீங்கள் தொடர்ந்து நடத்தணும்னு அரசுக்கு வேண்டுகோள் வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதாவது ஏடிஎம்கேவோட ஒரு குரூப் ஆஃப், அதாவது சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி, விஜயபாஸ்கர், இவங்க தரப்பான இவர்களோட ஆதரவு எம்எல்ஏக்களை போய் நேரடியாக சந்தித்து அவங்கக்கிட்ட ஆதரவை திரட்டவும் செஞ்சுருக்காரு. அதாவது எப்படின்னா, எதிர்கட்சி தலைவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, புஷ்பா பட பாணியில் அப்படின்னா, புஷ்பா படத்தில் அதாவது முதலமைச்சர் மாற்றணுங்கிறதுக்காக எல்லா எம்எல்ஏக்கள் வீட்டுகளுக்கும் சோஃபா செட் அனுப்புவாங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் கடந்த சில நாட்களாக இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் எடுக்கிறதுக்கு முன்பாக சில நாட்களாக வீடியோ நிறைய நியூஸ் சேனலில் பார்த்துருப்பீங்க. எம்எல்ஏக்கு வீட்டுகளுக்கெல்லாம் சோஃபா செட்டு போனதெல்லாம். ஸோ அதை தான் அவர் மீட் பண்ணி சொல்கிறார். அந்த சோஃபா செட்டில் பணம் புஷ்பா படத்தில் பணம் வச்சு கொண்டு போவாங்க. ஸோ இங்கேயும் அந்த மாதிரி கொண்டு போயிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க்கோட எதிர்கட்சி தலைவர் ஒரு கொஸ்டின் மார்க் வைக்கிறாரு. ஸோ அது நடந்ததுக்கா நடக்கலையா அப்படின்லாம் நமக்கு தெரியல. அப்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது குதிரை பேரத்துக்கான ஒரு காரியமாக இருக்குது, ஆட்சியை தக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக குதிரை பேரத்துக்கான ஒரு வழிவகை செஞ்சுருக்கு அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல், திமுகவை தீய சக்தின்னு சொன்னீங்க, ஆனால் நீங்கள் இப்போ கொடுக்குறது என்ன மாதிரியான ஒரு ஆட்சி, திமுகவோட ஆட்சி தீய சக்தியோட ஆட்சி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃப்ரேம் பண்ணீங்க. பட் இப்போ நீங்கள் கொடுக்குற ஆட்சி என்ன மாதிரியான ஆட்சி, எக்ஸ்சேஞ்ச் ஆட்சி, சோஃபா செட்டு கொடுத்து எம்எல்ஏக்கள் வேலைக்கு வாங்குற மாதிரியான ஒரு ஆட்சியாக நீங்கள் நடத்துறீங்க அப்படின்னும், சில அதிமுக எம்எல்ஏக்களுக்கு நீங்கள் முக்கியமான ஆட்களுக்கு பதவி தரதாக சொல்லி ஆசை வார்த்தைகளை சொல்லி தான் நீங்கள் அவங்கள தன்னோட பக்கம் இழக்கிறதுக்காக முயற்சி செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆட்சி தொடரணும், அதே சமயம் திமுகவுடைய மக்கள் நல திட்டங்கள், அதாவது காலை உணவு திட்டம், நான் முதல்வன் திட்டம், இப்போ திட்டம், பெண்களுக்கான அந்த வெல்ஃபேர் அமௌண்ட்டு மற்றும் நிறைய திட்டங்கள் இருக்குது. ஸோ அந்த திட்டங்கள்லாம் நிறுத்தாமல் பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கான உரிமை தொகை வர 15ஆம் தேதி பெண்களுக்கான உரிமை தொகை கொடுக்கணும், அதை நிறுத்திடாதீங்க அப்படின்னு ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார். அதை நீங்கள் பரிசீலனை பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. ஸோ நீங்கள் என்னதான் நீங்கள் எங்களை குறை சொல்லி பேசினாலும், எங்களை திட்டி நீங்கள் ஆட்சிக்கு வந்தாலும், மக்கள் நல திட்டங்களை நாங்கள் அதிகமாக செஞ்சுருக்கோம், அந்த திட்டங்களை எப்போதும் நிறுத்தாமல் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு உரையை வச்சுட்டு இதில் நாங்கள் வெளிநடப்பு செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சி தலைவர் வெளிநடப்பு செஞ்சுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தேமுதிகவை சேர்ந்த பிரேமலதா விஜயகாந்த் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது குதிரைப்பதற்கான ஒரு வழிவகை செஞ்சுருக்கு. ஏன் அப்படின்னா, காலில் முகத்தை முடித்து போனது யார் அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் வச்சுருக்காங்க. யாருக்காக எங்கே போனாங்க, எதுக்கு போனாங்க, யாரை பார்க்க போனாங்க, அவங்க போய் என்ன பேசினாங்க, அதனால என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத சட்டசபையில் சொல்லணும் அப்படின்னு அவங்க ஒரு கொஸ்டின் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதிமுகவை சேர்ந்த பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா,
அதிமுகவை ஒரு தரப்பு எம்எல்ஏக்களை விஜய் கட்சியை சார்ந்த தாவேக்காவை சார்ந்தவர்கள் சந்தித்து ஆசை வார்த்தைகளை கூறி, அதாவது பதவி தரப்போகிறோம் அப்படின்னு சொல்லி ஆசை வார்த்தைகளை கூறி, அதனால கட்சிக்குள்ள ஒரு பிளவை ஏற்படுத்தி அதன் மூலயமா தன்னோட ஆட்சியை தக்க வைக்கிறதுக்காக இந்த மாதிரியான ஒரு நாகரிகமற்ற ஒரு அரசியலை தாவேக்காவை சார்ந்த முதலமைச்சர் இதை செய்கிறாரு அப்படின்னு சொல்லி அழுத்தம் திருத்தமாக பதிவு பண்ணியிருக்காரு. ஸோ இது மட்டும் இப்படியான ஒரு காரியங்கள் நடக்கிறத பார்க்கும் பொழுது தாவேக்கா தன்னை தூய சக்தின்னு சொல்லிட்டு ஆட்சியை பிடிச்சவங்க இப்போ தன்னோட ஆட்சியை தக்க வைக்கிறதுக்காக என்ன வேணால் செய்வாங்க அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடுக்கு அவங்க போகிறாங்க. ஸோ இதில் நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் எதிர்கட்சி தலைவர் ஆற்றிய உரைக்கு பதில் உரையாக வீட்டுக்கு போய் சில பேர் எழுதி கொடுத்த பேப்பரை வச்சு ஒரு அறிக்கையை விடுறாரு. அதாவது 2006 திமுக எப்படி ஆட்சி அமைச்சிச்சு அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் வைக்கிறாரு. திமுக 2006 96 எம்எல்ஏக்கள் தான், இல்லை. ஆனால் அவங்க கூட்டணி கட்சிகள் எம்எல்ஏக்களை ஜெயிச்சிருந்தாங்க. ஸோ கூட்டணியாக ஆட்சியை கைப்பற்றுறாங்க. அதில் 96 எம்எல்ஏக்களை மெஜாரிட்டியாக திமுக பெறுறாங்க. மீதி இருக்கிற எம்எல்ஏக்களோட ஆதரவை கூட்டணி கட்சிகளோட ஆதரவாக தான் அதாவது அடுத்த கூட்டணியிலேருந்து ஆதரவு பெறல, தன்னோட கூட்டணியிலேருந்து ஆதரவு பெற்று தான் ஆட்சி அமைச்சாங்க. ஸோ இது தாவேக்காவுக்கு சிலருக்கு புரியாது. ஏன்னா அவங்களும் இப்போ தான் அரசியலுக்குள்ளே வராங்க. ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் புரிய போகிறதில்ல. ஸோ இதுவும் ஒரு மைனஸ் பாயிண்ட். குதிரை பேரமான கட்சியில் நாங்கள் குதிரை வேகத்தில் ஓடக்கூடிய கட்சி அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எதிர்கட்சி தலைவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னென்னா, திராவிட மாடல் அரசில் கொண்டு வந்த நலத்திட்டங்களை நிறுத்திடாதீங்கன்னு சொன்னார். அதுவும் நிறுத்த மாட்டோம், கண்டிப்பாக கொண்டு போவோம்னு சொல்கிறாரு. நல்லபடியாக செய்வோம் சார், நல்லபடியாக அந்த திட்டங்களை நாங்கள் செய்வோம்னு சொல்கிறாரு. இது வரவேற்கத்தக்கதான ஒரு காரியங்கள் தான். ஏன்னா மக்கள் நலன் கருதி இந்த திட்டங்களை நிறுத்தாமல் கொண்டு போனாலே மக்கள் மத்தியில் ஒரு நல்ல பெயர் கிடைக்கும். என்ன மாதிரியான ஒரு அரசியலை கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. பட் நல்லபடியாக தமிழ்நாட்டு அரசு சரியான பாதையில் கொண்டு போனாங்கன்னா அது போதும். மக்களுக்கு நல்லது நடந்தால் அதுவே பெரிய விஷயம், அதுவே போதுமானது. நன்றி.